ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد قال الله تبارك وتعالى يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال أيضا يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها فإن كل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أما بعد வார்த்தைகளிலே சிறந்ததே அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றும் கலாச்சாரங்களிலே வழிகாட்டலிலே சிறந்ததே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கலாச்சாரம் என்றும் மார்க்கத்தின் பெயரால் புதிதாக உருவாக்கப்பட்ட ஒவ்வொரு புதிய விடயங்களும் வழிகேடுகள் அனைத்து மனித சமுதாயத்தை நரகில் பாலிட்டு செல்லக்கூடியது என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரித்த அதோ எச்சரிக்கை யாபகமூட்டியவனாக இந்த ஹுத்பாவை ஆரம்பம் செய்கின்றேன். அன்புள்ள அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சகோதரர்களே, எல்லா சந்தர்ப்பங்களிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுமாறும் அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அல்லாஹ்வும் என்னுடைய வாழ்க்கையில் உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன விடயங்களை எடுத்துக்கொள்ளுமாறு எனக்கும் உங்களுக்கும் கட்டளையிட்டார்களோ அவ்வாறான விடயங்களை முடியுமான வரைக்கும் எடுத்துக்கொள்ளுமாறும் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் என்னென்ன காரியங்களை செய்வதன் ஊடாக என்னென்ன விடயங்களை செய்தால் நாங்கள் நரகத்துக்கு போகுமோ அவ்வாறான விடயங்களை விட்டு முழுதாக தவிர்ந்து வாழுமாறு இந்த சந்தர்ப்பத்தில் எனக்கும் உங்களுக்குமாக ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன். அன்பான சகோதரர்களே, எங்களுடைய வாழ்க்கையில் இருந்து எங்களுடைய ஆயுளில் இருந்து ஒவ்வொரு நாளும் ஒரு நிமிடத்தையோ ஒரு செகண்டையோ நாங்கள் குறைத்து கொண்டே வருகிறோம் அல்லது குறைந்து கொண்டே செல்கிறது. காரணம், எங்களோட வாழ்க்கை மரணத்தை நோக்கிய ஒரு பயணத்தில் நீண்டு கொண்டிருக்கிறது. கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த வாழ்வு என்பதும் இந்த மரணத்துக்கு இடையில் தான் எங்களுடைய வாழ்க்கை இருந்து கொண்டிருக்கிறது. இந்த உலகத்துடைய வாழ்க்கை என்பதும் நாங்கள் மரணிப்பதும் இந்த இடைப்பட்ட நேரத்தில் தான் எங்களோட வாழ்க்கை இருக்கிறது. எவ்வளவுக்கும் ஐயுக்கும் அஹ்சனு அமலா, உங்களை யார் நல்ல காரியங்களால் மிக சிறந்தவர் என்று பரிசோதித்து பார்க்கவன் என்பதற்காக வேண்டி தான் இந்த வாழ்க்கை தந்ததாக அல்லாஹ் சொல்கிறான். ஒமா ஹலக்குத்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅ்புதூன், இந்த மனித சமுதாயமும் இந்த ஜின் சமுதாயம் படைக்கப்பட்ட காரணமே அல்லாஹ்வை வணங்க வேண்டும், இஹ்லாஸான முறையில் அல்லாஹ்வை வணங்க வேண்டும். அல் குர்ஆன் சுன்னா போதித்த அடிப்படையில் எங்களோட வணக்க வழிபாடுகளை அமைத்து கொள்ளவன் என்பதற்காக வேண்டிதான் இந்த வாழ்வும் மரணமும் என்று திருமறை குர்ஆன் எங்களுக்கு சொல்லுகிறது. கண்ணியத்துக்குரியவர்களே, எங்களோட வாழ்க்கையில் நாம் அடிக்கடி நினைக்க வேண்டிய காரியங்கள் ஒன்று என்னன்னு தெரியுமா? மரணத்தை பற்றிய சிந்தனை எங்களோட வாழ்க்கையில் இருக்க வேண்டும். ஏன் தெரியுமா? என்னுடைய வாழ்க்கையில் நான் செய்யக்கூடிய காரியங்களால் என்னுடைய கபருடைய வாழ்க்கை என்பது ஒளிமயமான ஒரு வாழ்க்கையாக நான் சேமித்து வைத்திருக்கிறேனா என்று ஒவ்வொரு நாளும் நாங்கள் சிந்திக்க வேண்டும். கண்ணியத்துக்குரியவர்களே, என்னுடைய கபருடைய வாழ்க்கை என்பது தனிமையின் வீடு. என்னுடைய கபருடைய வாழ்க்கை என்பது யாரும் உற்றார் உறவினர் இல்லாத ஒரு வீடு. என்னுடைய கபருடைய வாழ்க்கை என்பது பூச்சிகள் புழுக்கள் நிறைந்த ஒரு வீடு. இந்த வீட்டை நாங்கள் ஒளிமயமான வீடாக, ஒரு மாப்பிள்ளை தூங்குகின்ற போதும் எவ்வாறு அவன் இரா காலத்தை கழிப்பானோ அந்த மாதிரி நிம்மதியாக உறங்குகின்ற இடமாக மாற்றுவதற்கு நானும் நீங்கள் சிந்திக்க வேண்டிய காலம் அது.
கண்ணியத்துக்குரியவர்களே, எங்களுடைய வாழ்க்கை மரணத்துக்கு பின்னால் இருக்கிற இந்த கபருடைய வாழ்க்கை என்பது நிரந்தரமான ஒரு வாழ்க்கை. இதுக்கு பின்னால் தான் எங்கள் வாழ்க்கையை ஆரம்பமாகிறது. இதுக்கு பின்னால் தான் எங்கள் வாழ்க்கை ஆரம்பமாகிறது. எனவே அன்பானவர்களே, இந்த கபருடைய வாழ்க்கைக்கு முன்னால் இருக்கிற ஒரு கட்டம் தான் மரணம். மரணத்துடைய நேரம் சக்கரத்துல் மவுத் என்று சொல்லுவாங்க. அடிக்கடி நாம் சொல்லுவோம் சக்கராத்துல் மவுத் சொல்லுவோம் இல்லையா? சக்கராத்துல் மவுத், சக்கராத்தில் இருக்கிறாங்க, சக்கராத்தில் வேதனையில் இருக்கிறாங்க, சக்கராத்தில் போராடி கொண்டிருக்கிறாங்க, சக்கராத்துக்கு பெய்த்தார்கள் அப்படின்னு நாங்கள் அடிக்கடி சொல்லுவோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த சக்கராத்துடைய நேரம், இந்த சக்கராத் எனக்கும் உங்களுக்கும் வர இருக்கிறது. நானும் நீங்களும் இந்த சக்கராத்தை சந்திக்க இருக்கிறோம். அது எப்போது வரும் என்று நானும் நீங்களும் சொல்ல முடியாது. அன்பானவர்களே, இந்த மரண நேரத்திலே அல்லாஹ்வுடைய நினைவு எனக்கு உங்களுக்கு வர வேண்டும். இந்த மரண நேரத்திலே கட்டாயம் நாங்கள் சிந்திக்க வேண்டிய ஒரு விடயம் என்ன தெரியுமா? களிமாவுடன் மரணிக்க வேண்டும். களிமாங்கிற மரண நேரத்தில் வர வேண்டும் சகோதரர்களே. இதனை பற்றி நானும் நீங்கள் அடிக்கடி சிந்திக்க வேண்டிய ஒரு தேவை உள்ளவர்களாக கட்டாயத்தில் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்பானவர்களே, இறைவா சக்கராத்தின நேரத்தில் மரண தருவாயில் களிமாவோடு மரணிக்க வேண்டும் என்று நானும் நீங்கள் அடிக்கடி துவா செய்ய வேண்டிய ஒரு தேவையில் ஒரு கட்டாயத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை இந்த இடத்தில் நான் ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன். ஆனால் அன்பான சகோதரர்களே, இந்த உலகத்தில் நாம் எல்லோரும் மறதியாளர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மறதி என்ன மறதி தெரியுமா? எங்களோட குடும்பத்தில் ஒருத்தன் மரணித்திருப்பார்கள், என்னுடைய தந்தை மரணித்திருப்பாங்க, ஜனாசாவை கொண்டு போய் கபரில் அடக்கி விட்டு வருகிறோம், அதோடு மரணத்தை மறந்து விடுகிறோம். என்னுடைய தாயை மரணித்திருப்பார்கள், இந்த தாயை அடக்கி விட்டு வருவோம், மரணத்தை மறந்து விடுகிறோம். மறதி. என்னுடைய குடும்பத்திலே என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய உறவினர்கள், என்னுடைய நண்பர்கள், என்னுடைய சகோதரர்கள் மரணித்திருப்பாங்க, அடக்கி விட்டு வருகிறோம், மறந்து விடுகிறோம். மறதி. இந்த உலகத்தில் மனித சமுதாயம் எது அடிக்கடி நடக்குமோ அதில் தான் மறதி அதிகமாக இருக்கிறது. மரணம் அடிக்கடி வருகின்ற ஒரு பகுதி, மரணம் அடிக்கடி ஞாபகப்படுத்தப்படுகின்ற ஒரு பகுதி. மன்னரை தரிசிக்குமாறு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மரணத்தை ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்க. அப்போதுதான் அல்லாஹ்வுடைய சிந்தனையோடு நீங்கள் உலகத்தில் வாழ்வீங்க. அப்போதுதான் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெறுவதற்கு நீங்கள் முயற்சி செய்வீங்க. அதனால் அன்புள்ள சகோதரர்களை, இந்த உலகத்தில் நாங்கள் மறதியோடு வாடுகிறோம். இந்த மறதியிலேயே மிக மோசமான மறதி என்னன்னு தெரியுமா? மரணத்தை பற்றிய பயத்தை மறந்து விடுவது, சக்கராத்துடைய வேதனையை மறந்து விடுவது, கபருடைய சிந்தனையை மறந்து விடுவது, மறுமையுடைய வாழ்க்கையை மறந்து விடுவது. இதுதான் சகோதரர்கள் ஆகப்பெரிய மோசமான ஒரு மறதி. இந்த மறதி எனக்கு உங்களுக்கும் வரக்கூடாது. அல்லாஹ்விடம் அதிகமாக இந்த விடயத்தை விட்டு பாதுகாப்பு தேடக்கூடியவர்களாக மாற வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி திர்மிதி, நசாய், இப்னு மாஜா, அஹ்மது, இப்னு ஹிப்பான் போன்ற ஹதீஸ் கிரந்தங்களை பதிவு செய்யப்படும். ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அக்ஸிரு திக்ர ஹாதிமில் இல்லாத்தி, இந்த உலகத்துடைய இன்பங்களையும் உலகத்துடைய சுவைகளையும் உலகத்துடைய ஆசைகளையும் துண்டிக்கக்கூடிய இந்த மரணத்தை அடிக்கடி ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள், அதிகமாக ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று ரசூலுல்லாஹ் சொல்கிறான். உலகத்துடைய இன்பங்களை எல்லாம் சுக்கு நூறாக்கிவிடும். அந்த கொஞ்சம் நேரம் இருக்கிற இந்த மரணத்தில் தருவாய் இருக்கிறத, இந்த உலகத்தை நீங்கள் எவ்வளோ பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் சரிதான், இந்த உலகத்தை நீங்கள் எவ்வளோ பெரிய அல்லாமாவாக இருந்தாலும் சரிதான், இந்த உலகத்தை நீ ஏழையாக இருந்தாலும் சரிதான், பணக்காரனாக இருந்தாலும் சரிதான், யாராக இருந்தாலும் அந்த நேரத்தை அடைந்து கொண்டிருக்கிற சொன்னால் எல்லா இன்பங்களும் மறைந்து போய்விடும். ஒரு இன்பம் அங்கே இருக்காது. சுப்ஹானல்லாஹ். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட மரண தருவாயில் இருந்து இருக்கிறாங்க. சக்கராத்துடைய வேதனை அனுபவித்து கொண்டிருக்கிறாங்க. அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு கேட்குறான், அல்லாஹ்வின் தூதரே நீங்கள் சிரமப்படுறீங்க, கஷ்டப்படுறீங்க என்று கேட்குறாங்க. என்ன சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? உங்களில் இருவர் படக்கூடிய மரண வேதனை நான் அனுபவித்து கொண்டிருக்கிறேன்னு சொன்னார். சுப்ஹானல்லாஹ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த நிலை என்றால், அன்பான சகோதரர்களே, எனக்கும் உங்களுக்கும் எவ்வளோ ஆபத்தான ஒரு நிலை இருக்கிறது பாருங்கள்.
வேதனை எவ்வளோ தூரமானதாக இருக்கும் பாருங்கள். நாங்கள் கற்பனை பண்ண முடியாது சகோதரி வேதனையை பற்றி. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அல் குர்ஆன் எங்களுக்கு அழகாக விவரித்து காட்டேன், அழகாக சொல்லி காட்டுகிறது மரணத்துடைய வேதனையை பற்றி. அன்பானவர்களை, அல்லாஹ் திருமறை குர்ஆனில் ஒரு செய்தி ஒன்று சொல்கிறான். என்ன செய்தி தெரியுமா? நானும் நீங்கள் இன்றைக்கு காலையில் எழுந்திருக்கிறோம். இன்றைக்கு நாங்கள் எல்லாம் ஜும்மாவில் இருக்கிறோம்னு சொன்னால் நாம் யாரும் தெரியுமா? யார் நாம்? அவகாசம் தரப்பட்ட சமுதாயம். அல்லாஹ் எங்களுக்கு ஒரு வாய்ப்பை தந்த சமுதாயம். இந்த வாய்ப்பை நீ பயன்படுத்திக் கொள்ளு என்று திருமறை குர்ஆன் எனக்கு உங்களுக்கு சொல்லுகிறது சகோதரர்களே. அல்லாஹ் குர்ஆன் சூரா ஸுமர்ல சொல்லி காட்டுறான். அல்லாஹு யதவஃபல் அன்ஃபுஸ ஹீன மௌத்திஹா வல்லதி லம் தமுத் ஃபீ மனாபிஹா ஃபயும்சிகு அல்லதி கதா அலைஹில் மௌத வயுர்சிலுல் உக்ரா இலா அஜலின் முஸம்மா இன்ன ஃபீ தாலிக லஆயாத்தின் லிகௌமின் யதஃபக்கரூன். அல்லாஹ் சில ஆத்துமாக்களை, சில உயிர்களை அல்லாஹ் கைப்பற்றி விடுகிறான், மரணிக்கின்ற போது கைப்பற்றி விடுகிறான். சில ஆத்துமாக்களை அல்லாஹ் என்ன செய்கிறான் தெரியுமா? தூக்கத்தின் போது கைப்பற்றுகிறான். ரெண்டு சாரார் இருக்கிறாங்க. ஒரு சாரார் அல்லாஹ் மரணிக்கின்ற போதோ உயிரை கைப்பற்றி விடுகிறான். இன்னும் ஒரு சாரார் இரவுல தூங்குறாங்க இல்லையா, தூங்குற நேரத்தை அல்லாஹ் உயிரை கைப்பற்றுகிறான். யார் அது? நானும் நீங்களும். இரவு நீங்களும் எல்லாம் தூங்கும் போதோ எங்கட உயிர் அல்லாஹ்ட கையில் இருக்கிறது. நல்லா கவனிச்சுக்கணும் இந்த வசனத்தை. இந்த வசனத்தை நல்லா கவனிங்க, நல்லா சிந்திங்க. சிந்திக்கக்கூடிய சமூகத்துக்கு அல்லாஹ் இந்த வசனத்தில் நிறைய பாடத்தை சொல்லித்தாரான். என்ன? நானும் நீங்களும் இரவெல்லாம் தூங்கினோம். யாரும் தூங்காமல் இருக்க மாட்டோம் இல்லையா? தூங்கினோம். தூங்குற நேரத்தில் எங்கட உயிர் அல்லாஹ்ட கையில் இருக்க சகோதரர்களே. நாங்கள் தூங்கலைங்க. அந்த சிறிய தூக்கம் என்பது மரணம். அந்த மரணத்தை அல்லாஹ்ட கையில் இருந்து கொண்டிருக்கிறது. வயுர்சிலுல் உக்ரா இலா அஜலின் முஸம்மா. அல்லாஹ் சொல்றான், அந்த உயிரை அல்லாஹ் திரும்ப எங்களுக்கு என்ன செய்யறான்? நாங்கள் தூங்கி எழுந்து வாரம் இல்லையா, தூங்கி எழும்பிட்டு வாரம் இல்லையா, திரும்ப உயிரை எங்களுக்கு அனுப்பி விடுகிறான் சகோதரன். அந்த உயிர் அனுப்பப்பட்ட சமுதாயம் தான் நானும் நீங்களும். ஏன்? இலா அஜலின் முஸம்மா, குறிப்பிட்ட தவணை வரைக்கும் அல்லாஹ் எங்களுக்கு உயிரை அனுப்பி இருக்கிறான். சுப்ஹானல்லாஹ். சகோதரர்களே, அல்லாஹ்வை அஞ்சு கொள்வோம், அல்லாஹ்வை பயப்படுவோம். அல்லாஹ்க்கு கட்டுப்பட்ட சமுதாயமாக மாற வேண்டுமாக இருந்தால் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அவகாசம் தந்திருக்கிறான். இந்த அவகாசத்தை பயன்படுத்துவதற்கு புத்திசாலிகளாக மாற வேண்டும். அதனால அல்லாஹ் குர்ஆன் சொல்றான். எப்படியே வசனத்தை முடிக்கும்போது சொல்றான் தெரியுமா? இன்ன ஃபீ தாலிக லஆயாத்தின் லிகௌமின் யதஃபக்கரூன். சிந்திக்கக்கூடிய சமூகத்துக்கு, புத்தியுள்ள சமூகத்துக்கு இதில் நிறைய அத்தாட்சிகள், படிப்பினைகள் இருக்குன்னு சொல்றான். யோசிச்சு பாருங்க. இரவு நாங்கள் தூங்கும் போதும் எங்களோட உயிரை அல்லாஹ் அவங்க கையில் கைப்பற்றி அல்லாஹ் இந்த உயிரை திரும்ப அனுப்பவில்லையானால் சகோதரர்களே, அன்புள்ள சகோதரர்களே, ஹுதுபாக்களை பொறுத்த வரைக்கும், பயான்களை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் ஹுதுபாவை கேட்டு தான் போவோம். என்ன சொல்லுவாங்க தெரியுமா? ஹுதுபா வாரவங்க நான் சொல்கிற ரிசல்ட் என்ன தெரியுமா? என்ன? மோனை நல்லா பேசினார் வழங்குதா? மோனையோட ஹுதுபா நல்லா இருந்துக்கு. அல்லது என்ன சொல்லுவாங்க? மோனை ஹுத்பாவில் இன்னென்ன பிழையில விட்டுட்டாரு, அதால் மோனை திருத்திக் கொள்ளுங்க. சுப்ஹானல்லாஹ். மௌலவி சொன்ன செய்தி எனக்கு தாக்கம் செலுத்திக்கா, மோனையும் சொன்ன செய்தி நான் உள்வாங்கினா அதை யோசிக்கிறேன்ல. என்ன சொல்கிறது? வாரம் மோளை மாட்ட மோளை இதை கொஞ்சம் சேர்த்துங்க, குறை சொல்கிறேன். வழங்குதா? இங்கே சொல்லலை, நான் வல்லாஹி இங்கே சொல்லலை சகோதரர்களே. பெரும்பாலான இடங்களில் நடக்கின்ற விஷயத்தை சொல்கிறேன்னா, கொத்துபாக்கள் என்பது ஜும்மாவுக்கு நாங்கள் வருகிறோம் சொன்னால் சகோதரர்களே, கொத்துபாவை செவி சாய்த்து கவனமாக காது கொடுத்து கேளுங்க என்ன செய்தி சொல்கிறாங்கன்னு. அதை கேட்குற இல்லை, எங்கடா பிழை விடுறாங்கன்னு பார்க்குறேன். வணங்கடா எங்கே பிழை விடுறாங்கன்னு பார்க்குறேன். அதில் நம்ம விஷயம் கட்டாயம் சகோதரர்கள் தவிர்ந்து கொள்ளுங்க. சொல்லக்கூடிய செய்திகளை நீங்கள் கேளுங்க. இது முதல் அம்சம். ரெண்டாவது, நம்ம ஹுத்துபாவுக்கு வாரது கொஞ்சம் நேரம் ஹுத்துபாவை கேட்க வேண்டும், ஜும்மாவை கேட்க வேண்டும் என்பது கவனம். இங்கே வந்து என்ன செய்யாதீங்க, தயவு செய்து தூங்காதீங்க. என்ன செய்யாதீங்க? தூங்காதீங்க. தூங்கினா அது ஒரு பிரயோஜனம் இல்லை. அப்போ ஹுத்துபாவுக்கு வர தேவையில்லையே. வணங்குதா? அப்போ என்ன செய்யணும்? கரெக்டாக இன்ஷா அல்லாஹ் ஹுத்துபாக்களை செவி சாய்த்து கேளுங்க. அன்புள்ள சகோதரர்களை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, என்ன நீங்கள் ஜும்மாவுடைய, அதாவது மரண நேரம் என்பது
திடீர் மரணங்கள் என்பது மர்மையுடைய அடையாளம். மர்மையுடைய அடையாளம். அடையாளம் சொன்னால் சாதாரணமான விஷயம் அல்ல இது. இந்த உலகத்தை நாங்கள் பார்க்குறோம், வாகன விபத்து வரும், திடீர்னு நம்ம எதிர்பார்த்து போனானா, சாப்பிட்டு கொண்டிருந்தவன் திடீர்னு மரணிக்கிறான், சாப்பாடு பொறுத்துட்டு. தண்ணீர் அருந்தியவர் மரணிக்கிறார். தாய் பிரசவத்தில் போல குழந்தை பெற்றிருக்கின்ற போது அந்த வழியில் மரணிக்கிறாள். குழந்தை தாயின் வயிற்றை விட்டு வெளியேறி உலகத்துக்கு கண்முழிக்கவில்லை, மரணத்தோடு வருகிறது. இன்றைக்கு மரணங்கள் என்பது நாங்கள் கற்பனைக்கு அப்பால நிறைய மரணங்கள், திடீர் மரணங்கள் வந்து கொண்டே இருக்கு. குறிப்பாக வாலிபர் சமுதாயத்தில் மரணம் அதிகமாக நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. வாலிபர் சமூகத்துடைய மரணங்கள் அதிகமாக நிகழ்வதை நாங்கள் செய்கிறோம், இன்றைக்கு பார்க்குறோம். அன்புள்ள சகோதரர்களே, எங்களை சுற்றி சுற்றி அடிக்கடி வருகின்ற செய்திகள் ஒன்றுதான் மரணம் உண்டு. போன மாதம் கிட்டத்தட்ட இலங்கையில் 70க்கு மேற்பட்ட இடங்களில் வாகன விபத்து ஏற்பட்டு, பெரும்பாலான சகோதரர் முஸ்லீம் சகோதரர்கள், பெரும்பாலானவங்க திடீர் மரணங்கள். 1-2 ஜனாசாக்களில் வாகன விபத்து 1-2 பேரை வந்து மௌத்தா இருப்பாங்க. ஒரு சில இடங்கள் 1-2 பேர் மௌத்தா இருக்கலாம், சில இடங்களில் 3-4 ஜனாசாக்கள் வந்து. அல்லாஹ் அக்பர். அன்புள்ள சகோதரர்களே, மரணங்கள் எங்களை துரத்தி கொண்டே இருக்கிறது. மரணம் எங்களை துரத்தி கொண்டே இருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளும். அன்புள்ளவர்களே, குர்ஆனில் அல்லாஹ் சொல்லி காட்டான், வஹுவல் காஹிரு ஃபௌக இபாதிஹி வ யுர்சிலு அலைக்கும் ஹஃபதா. அடக்கி ஆளக்கூடியவன், உங்களை ஆட்சி செய்யக்கூடியவன் உங்கள் மேலே இருந்து கொண்டிருக்கிறான். வ யுர்சிலு அலைக்கும் ஹஃபதா, அவன் தான் உங்களை ஒரு பாதுகாவலனையும் அனுப்புகிறான். ஹத்தா இதா ஜா அஹதகுல் மௌத், உங்களுக்கு ஒருவருக்கு மரணம் வந்து விட்டால் தவஃபத்துஹு ருசுலுனா, எங்களுடைய தூதுவர்கள், எங்களுடைய மலக்குமார்கள் அந்த உயிரை கைப்பற்றி விடுவார்கள். ஓஹும் லா யுஃபர்ரிதூன், அவர்கள் ஒரு போதும் பின்தங்க மாட்டார்கள், உடனடியாக உயிரை எடுத்து விடுவார்கள் என்ற செய்தியை திருமறை குர்ஆன் சொல்கிறது. தொடர்ந்து அல்லாஹ் சொல்றான், மரணத்தை பற்றி அல்லாஹ் அழகான முறையில் இந்த வர்ணிப்பதை பார்க்கிறோம். கொல்ல தவஃபாக்கும் மலக்குல் மௌத் இல்லது. இந்த வசனத்தை அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தி என்ன? மலக்குல் மௌத், உயிரை கைப்பற்றக்கூடிய மலக்குன்னு சொல்கிறான். இதுதான் மலக்குல் மௌத், இதான் பேர், உயிரை கைப்பற்றக்கூடிய மலக். இன்றைய சமூகத்தில் பேர் சொல்லுவாங்க என்ன? இஸ்ராஃபில் பேர் சொல்லுவான். இஸ்ராயில் உயிரை கைப்பற்றக்கூடிய ஒரு மலக்கிட பேர் இஸ்ராயில். அப்படி ஒரு பெயர் குர்ஆன்லையும் சுன்னாவுலையும் எங்கேயும் இல்லை. அப்படி பேர் எங்கேயும் இல்லை. குர்ஆனில் சொல்லப்பட்ட பேர் என்ன? சுன்னாவில் சொல்லப்பட்ட பேர் என்ன? மலக்குல் மௌத். இதான் பேர், உயிரை கைப்பற்றக்கூடிய மலக்கு என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, அப்போ அல்லாஹ் குர்ஆன் என்ன சொல்கிறான்? உங்களில் ஒவ்வொருத்தருக்கு ஒரு மலக்கு பொறுப்பாக்கப்பட்டுள்ளார். என்ன உயிரை கைப்பற்றுவதற்கு ஒரு மலக்கு பொறுப்பாக இருக்கிறாங்க. உங்களுடைய உயிரை கைப்பற்றுவதற்கு இங்கே எத்தனை பேர் இருக்கிறோமோ அத்தனை பேருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மலக்கு பொறுப்பாக இருக்கிறார். அவர் காத்து கொண்டு இருக்கிறார் அல்லாஹ்வுடைய உத்தரவை. அல்லாஹ் எப்போது உத்தரவு தருகிறானோ அந்த நேரத்தில் எங்களை உயிரை கைப்பற்றி விடுவார் என்பதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது. அன்பானவர்களே, இந்த நேரத்தில் தான் எந்த மரணம் எங்களுக்கு வரக்கூடாது நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோமோ அந்த மரணம் எங்களை துரத்தி கொண்டிருக்கிறது. அன்புள்ள சகோதரர்களே, இந்த உலகத்திலே அல்லாஹ் அந்த உலகத்தை படைத்து இந்த உலகத்தை நிர்வகிக்கிறான் என்பதற்கு மிகப்பெரிய ஆதாரம் என்ன தெரியுமா? மிகப்பெரிய ஆதாரங்களில் ஒன்று என்ன தெரியுமா? இந்த உலகத்தில் நாங்கள் பிறந்ததும் நாங்கள் மரணிப்பதும் எங்களுடைய தீர்மானம் அல்ல. வணங்குதா? இந்த உலகத்தில் நான் பிறந்ததும் நான் மரணிப்பதும் என்னுடைய தீர்மானம் அல்ல. நான் இந்த தாய்க்கு தான் பிறக்க வேண்டும், இந்த தந்தைக்கு தான் பிறக்க வேண்டும், இந்த பூமியில தான் பிறக்க வேண்டும், இந்த பிரதேசத்தில் தான் பிறக்க வேண்டும் என்பது என்னுடைய தீர்மானம் அல்ல, அல்லாஹ்வுடைய தீர்மானம். அல்லாஹ்வுடைய தீர்மானம். சகோதரர்களே, இதுதான் இந்த உலகத்தின் நியதி. இந்த பிறப்புக்கும் இந்த இறப்புக்கும் இடையில தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எல்லா தீர்மானத்தையும் தீர்மானிக்கின்ற உரிமை எனக்கு இல்லை, அல்லாஹ்கிட்ட மட்டும் நான் இருக்கேன். ஏன்? நாங்கள் தாய வயிற்றில் இருக்கும் போது அல்லாஹ் தீர்மானங்களை எழுதி விட்டான். அன்பானவர்களே, எனவே தான் அல்லாஹ் எங்களை என்ன செய்கிறான்? எப்போது மரணிக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் தான் தீர்மானிக்கிறான். எப்போது நாங்கள் பிறக்க வேண்டும் என்பதையும் அல்லாஹ் தான் தீர்மானித்து விட்டான். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இந்த உலக வாழ்க்கையில் எங்களுடைய தீர்மானங்கள் இல்லாமல் அல்லாஹ் தீர்மானிக்காமல் எந்த தீர்மானமும் நாங்கள் எடுக்க முடியாது. ஒன்று செய்யணும். என்ன தெரியுமா? அல்லாஹ்கிட்ட நாங்கள் நேர்வழியை வேண்டும், முஸ்லீமாக மரணிக்க வேண்டும், களிமாவில் மரணிக்க வேண்டும் என்பதை அடிக்கடி கேட்க வேண்டிய, சிந்திக்க வேண்டிய ஒரு கட்டாயத்து தேவையோடு நாங்கள் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கோம். அன்புள்ள சகோதரர்களே, உயிர் போகக்கூடிய கட்டம் இருக்குதானே?
உயிர் பிரியக்கூடிய ஒரு கட்டம் இருக்கிறானே, இந்த கட்டம் என்பது எந்த விடயத்தை நாங்கள் பயந்து கொண்டிருக்கிறோமோ, வல்லாஹி சொல்லுகிறேன் கேளுங்க, அல்லாஹ் மீது ஆணையாக சொல்லுகிறேன் கேளுங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த 4 விடயங்களும் எங்களோட வாழ்க்கையில் மரண நேரத்தில் வராத வரைக்கும் மரணத்தின் சுவையை நாங்கள் சுவைக்க முடியாது. இந்த 4 அம்சங்கள் எங்கள் வாழ்க்கையில் வந்து விட்டால், திடீரென்று ஏற்பட்டு விட்டால், சகோதரர்களே, அந்த நேரத்தை நாங்கள் உணர்ந்து கொள்வோம், எனக்கு மரணம் வந்து விட்டது என்று. ஒரு தடவை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்றாங்க, மன் அஹப்ப லிகா அல்லாஹி அஹப்ப அல்லாஹு லிகாஅஹு வ மன் கரிஹ லிகா அல்லாஹி கரிஹ அல்லாஹு லிகாஅஹு. சகோதரர்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யார் அல்லாஹ்வை சந்திக்க விரும்புகின்றானோ அல்லாஹ் அவனை சந்திக்க விரும்புகிறான், யார் அல்லாஹ்வை சந்திப்பதை வெறுக்கின்றானோ அல்லாஹ் அவனை சந்திப்பதை வெறுக்கின்றான் என்று செய்தி ரசூலுல்லாஹ் சொல்றான். சொன்ன உடனே அந்த செய்தியை கேட்டிருந்த இமாம் தாபி என்ன செய்கிறான்னு சொன்னால், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா போகிறாங்க. சொல்கிறாங்க, அதைத்து ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கிட்ட போய் இந்த செய்தியை நான் முறையிட்டேன். சொன்ன நேரத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு சொல்கிறாங்க, அவர் சொல்கிறார், அந்த சஹாபி சொல்கிறார், அபூ ஹுரைரா ஒரு செய்தி சொன்னாங்க, இன் கான கதாலிக்க பக்கத்தை ஹலக்குனா, அபூ ஹுரைரா சொன்ன மாதிரி அந்த செய்தி இருக்குமாக இருந்தால் நாங்கள் எல்லாம் நாசமாக போயிட்டோம், அழிந்து போய்விட்டோம் என்று சொன்னாங்க. அப்போ அந்த நேரத்தை ஆயிஷா சொல்கிறாங்க, இன்னல் ஹாலிக மன் ஹலக பிகௌலி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வின் தூதருடைய வார்த்தை மூலமாக யார் நாசமாக போனானோ அவன் தான் நாசமானவன், அழிந்து போனவன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சொல்லிப்படி சொல்கிறாங்க, நீங்கள் என்ன எண்ணுறீங்களோ அது அல்ல விஷயம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் அல்லாஹ்வை சந்திக்க விரும்புகிறானோ அல்லாஹ்வும் அவனை சந்திக்க விரும்புகிறான், யார் அல்லாஹ்வை சந்திப்பதை வெறுக்கின்றானோ அல்லாஹ் அவனை வெறுக்கின்றான். சரி, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. சொன்ன நேரத்தில் நாங்கள் எல்லாம் அந்த இடத்துல இருக்கிறோம், சஹாபாக்கள் இருக்காங்க, ரசூலுல்லாஹ்வோட மனைவிமார் எல்லோரும் இருக்கிறாங்க. சொல்றாங்க, உலைஸ மின்னா அஹதுன் இல்லா வஹு அக்ரஹுல் மௌத், நாங்கள் மரணத்தை வெறுக்கிற மாதிரி நாங்கள் யாராவது இப்போ மரணம் வந்தால் விரும்புவோமா? யாரும் விரும்ப மாட்டோம். இந்த மாதிரி அந்த சஹாபாக்கள் நாங்கள் மரணத்தை வெறுக்கிறோம் யார் ரசூலல்லாஹ் என்று சொன்னாங்க. அல்லாஹ்வின் தூதர்கிட்ட கேட்குறாங்க, அல்லாஹ்வின் தூதரை, நாங்கள் மரணத்தை வெறுக்கிற காரணத்தினால அல்லாஹ்வை சந்திப்பதை வெறுக்கிறோமா என்று கேட்குறாங்க. ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, இல்லை, அப்படி இல்லை, அல்லாஹ்வை சந்திப்பதை தான் எல்லாரும் விரும்புவோம், மரணம் உடனே வருவதை யாரும் என்ன செய்ய மாட்டோம், விரும்ப மாட்டோம். அந்த மாதிரி சஹாபாக்கள் மரணத்தை வெறுப்பதாக சொல்கிறான். அப்போ அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஒலைஸ பில்லதி தத்ஹபு இலை, நீங்கள் வெறுக்கிறீங்களே அது அல்ல விஷயம், காரியம் அது அல்ல. என்ன தெரியுமா, வலாகின் இதா ஷக்ஸல் பஸர், கண் பார்வை புரள ஆரம்பித்து விட்டால், முதலாவது அறிகுறி கண் பார்வை புரள ஆரம்பித்து விட்டால், வஹஷரத்தி சதர், உள்ளம் கொதிக்க ஆரம்பித்து விட்டால், செம்பு பாத்திரத்திலே தண்ணீரை வைத்தால் எவ்வாறு கொதிக்குமோ, கொதிக்கக்கூடிய சத்தத்தை நாங்கள் எவ்வாறு கேட்போமோ அந்த மாதிரி உள்ளம் கொதிக்க ஆரம்பித்து விட்டால், ரோமங்கள்லாம் மெய் சிலிக்க ஆரம்பித்து விட்டால், சன்னத்தில் அசாபியா, விரல்கள் ஒன்றோடு ஒன்று பின்னி ஆரம்பித்து விட்டார். குர்ஆன் அல்லாஹ் சொல்றான், ஒல் தப்பத்தி சாக்கு பிசாக், கெண்டை காலோட பின்னி ஆரம்பித்து விட்டால், அன்பான சகோதரர்களே, அந்த நேரத்திலே அந்த சந்தர்ப்பத்திலே யார் அல்லாஹ்வை சந்திக்க விரும்புகின்றானோ அந்த நேரத்திலே யாருக்கு கலிமா இறுதி வார்த்தையா வருகிறதோ தஹலல் ஜன்னா, சொர்க்கம் நுழைந்து விட்டார். நம்மளாம் வாகன விபத்து வந்த உடனே என்ன சொல்லுவோம் தெரியுமா, களிமா சொல்லிக் கொடுங்க, களிமாவை சொல்லுவோம், எல்லாரும் களிமாவை சொல்லுவோம். எங்கே களிமா வரணும் தெரியுமா, நான் சொன்னேன், இந்த அடையாளங்கள் கண் பார்வை புரள ஆரம்பித்து விட்டால், செம்பு பாத்திரத்திலே தண்ணீர் கொதிப்பதை போன்றோ எங்கள் உள்ளங்கள் கொதிக்க ஆரம்பித்து விட்டால், உரோமங்கள் தோல் மெய் சிலிக்க ஆரம்பித்து விட்டால், அந்த நேரத்தில் சகோதரர்களே, இன்னும் ஒரு சமுதாயத்தை நாங்கள் பார்ப்போம். இன்னும் ஒரு சமுதாயம் எங்கள்கிட்ட பேசிக்கொண்டிருப்பாங்க. எங்களோட பக்கத்தில் உறவுகள் இருப்பாங்க, மனைவி இருப்பாங்க, பிள்ளைகள் இருப்பாங்க, எல்லோரும் இருப்பாங்க. பேச முடியாது, ஒரு வார்த்தையும் பேச முடியாது. இன்னும் ஒரு சமுதாயத்தை பார்த்து கொண்டிருப்போம். இன்னும் ஒரு சமுதாயம் எங்களுக்கு முன்னால் கண்ணில் தோன்றுவார்கள். இன்னும் ஒரு உலகத்திலே நாங்கள் தத்தளிப்போம். அந்த நேரத்தில் தான் இந்த களிமா சொல்லணும். களிமா வருமா? அல்லாஹ் நாடியவர்களை தவிர இல்லா, மாஷா அல்லாஹ், அல்லாஹ் யாருக்கு நாடுகிறானோ அவர்களை தவிர வேறு யாருக்கும் களிமா வரா சகோதரர்களே.
யாருக்கு களிமா வரும்? நான் பின்னால் சொல்கிறேன் அந்த செய்தியை. ரசூலுல்லாஹ் அதை சொல்லி காட்டுறாங்க இந்த செய்தியா பின்னால் சொல்கிறேன். எனவே அன்புள்ள சகோதரர்களே, களிமாவோடு மரணிக்கக்கூடிய பக்குவத்தையும் ஒரு வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் அல்லாஹ் எனக்கு உங்களுக்கும் தர வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்தை பிரார்த்திக்கிறேன். வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹில் கரீம் வ அலா ஆலிஹி வஸ்ஹாபிஹி வத்பாயிஹி வ மன் தபிஅஹும் பிஇஹ்சான் இலா யௌமித்தீன். அன்பான சகோதரர்களே, அதாவது இறுதி தருவாய் என்பது எங்களோட உடல்கள் மாற்றங்கள் காண ஆரம்பிக்கும். மாற்றம் காண ஆரம்பித்த உடனே எங்கள் முன்னால் மலக்குமாருடைய சமூகத்தை நாம் பார்ப்போம். எங்களோட அவங்க உறவாடி கொண்டிருப்பாங்க. எங்களோட உயிர்களை கைப்பற்றுவேன் என்பதற்கான தயாராவாங்க. அந்த நேரத்தில் தான் எங்களுக்கு தல்கின்னு சொல்லுவாங்க. அல்லாஹ் நாடினால் நாங்கள் களிமாவை சொல்லுவோம். சகோதரர்களே, யார் களிமாவோட உலகத்தை வாழ்கிறானோ, யார் அக்கீதாவோட தெளிவான அக்கீதாவோட உலகத்தில் வாழ்கிறானோ, யார் குர்ஆன் சுன்னாவுடைய அடிப்படையில் உலகத்தில் வாழ்கிறானோ, இந்த உலகத்தில் யாருக்கு எந்த விதமான அநியாயங்கள் செய்யாமல் உலகத்தில் யார் வாழ்கிறானோ, கொள்கைக்காக வேண்டி யார் தன்னை அர்ப்பணிக்கின்றானோ, இந்த சத்திய மார்க்கம் உலகத்தில் நிலைநாட்டப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி ஷிர்க் இல்லாத பித்அத் இல்லாத உலகத்தில் யார் வாழ்கிறானோ அவனுக்கு களிமா வரும். அவனுக்கு களிமா வரும். அன்பானவர்களே, இறை அச்சத்தோடு தக்குவாவோடு யார் உலகத்தில் வாழ்கிறானோ அவனுக்கு களிமா வரும். அன்புள்ளவர்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மன் கான ஆகிரு கலாமிஹி லா இலாஹ இல்லல்லாஹு தஹ்லல் ஜன்னா. யாருடைய இறுதி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் என்று இருக்கிறதோ தஹ்லல் ஜன்னா, அவன் சுவர்க்கம் நுழைந்து விட்டான். இந்த சூழ்நிலையில் இந்த சந்தர்ப்பத்தில் இந்த களிமா வர வேண்டும் சகோதரர்களே. இந்த சந்தர்ப்பத்தில் இந்த சூழ்நிலையில் என்ன செய்யணும்? களிமா வர வேண்டும். இந்த செய்தி அபூ தாவூதில் பதிவு செய்யப்பட்டு செய்தி. இமாம் ஷேக் அல்பானி ரஹ்மத்துல்லாஹ் இந்த ஹதீஸை சஹீஹ் என்று சொல்றாங்க. அன்பானவர்களே, ரசூலுல்லாஹ் இன்னும் ஒரு செய்தியை சொல்றாங்க. தொடர்ந்து சொல்றாங்க ரசூலுல்லாஹ், அலம் தரவுல் இன்சான், மனிதர்களை நீங்கள் பார்க்கவில்லையா? இதா மாத்த ஷக்ஷ பஸரஹு, மனிதர்கள் மரணித்து விட்டால் அவருடைய கண்களை நீங்கள் பார்க்கவில்லையா? காலு பலா, அல்லாஹ்வின் தூதரே நாங்கள் பார்க்கிறோம். ذلك قال فذلك حين يتبع بصر نفسه, அந்த நேரத்தில் அந்த ஆத்மா, அந்த நஃப்ஸ், அந்த உயிர் தன்னுடைய உயிர் போவதை பார்க்கிறே சகோதரர்களே. சுப்ஹானல்லாஹ். இந்த விஞ்ஞான உலகத்தில் இவ்வளவு கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்சிக்கிறாங்க. ஒரு உயிரை கண்டுபிடிக்க முடியுமா அவங்களால? ஒரு உயிரை காண முடியாமல் இருக்கிறது. தன்னுடைய உடல்ல உயிர் எங்க இருக்கின்ற அவனால் கண்டுபிடிக்கலாம். அன்புள்ளவர்களே, இந்த உயிரை மரண நேரத்தில் நானும் நீங்களும் கண்களால் பார்ப்போம் சகோதரன். அதனால தான் சில ஜனாசாக்களை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் கண்கள் மேலோங்கி இருக்கும். கண்கள் மேலோங்கி இருக்கும். காரணம், தன்னுடைய உயிரை மலக்குமார்கள் கொண்டு செல்வதை பார்க்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் சகோதரனே. மரணத்துடைய வேதனை அல்லாஹ் எங்களுக்கு குறைவான வேதனையாக ஏற்படுத்த வேண்டும். அன்பானவர்களே, அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ் தொடர்ந்து குர்ஆனில் சொல்லி காட்டுறான், ஃபலௌலா இதா பலகத்தில் ஹல்கும் வ அன்தும் ஹீனைதின் தன்துரூன் வ நஹ்னு அக்ரபு இலைஹி மின்கும் வலாக்கின் லா துப்ஸிரூன் ஃபலௌலா இன் குன்தும் கைர மதீனின் தர்ஜிஊனஹா இன் குன்தும் சாதிகீன். அன்பானவர்களே, அல்லாஹ் சொல்லுகிறான், தொண்டை குழியை உயிர் அடைந்து விட்டால் வ அன்தும் ஹீனைதின் தன்துரூன், நீங்கள் எல்லாம் பக்கத்தில் இருந்து பார்த்து கொண்டிருப்பீங்க, சமீபத்தில் இருந்து பார்த்து கொண்டிருப்பீங்க. உங்களை விட மிக சமீபத்தில் நாங்கள் தான் இருப்போம். உங்களை விட மிக சமீபத்தில் நாங்கள் தான் இருப்போம். ஃபலௌலா இன் குன்தும் கைர மதீனின், இந்த உலகத்தை நீங்க யாருக்கும் கட்டுப்படாம வாழ்ந்தீங்க. குர்ஆன் சொன்னாங்க கட்டுப்படவில்லை, தான் தோன்றித்தனமாக வாழ்ந்தீங்க. நீ நினைச்சதை செய்து வாழ்ந்தாய். குர்ஆன் பக்கம் அழைக்கிறோம், ஹதீஸின் பக்கம் அழைக்கிறோம், சுன்னாவின் பக்கம் அழைக்கிறோம். நீ ஒன்றை இஷ்டத்துக்கு வாழ்ந்தாய். நீ கட்டுப்படவில்லை. குர்ஆன் சொன்னால் கட்டுப்படவில்லை. அதனால இன்றைய தினம் இந்த உலகத்தில் பெரிய பெரிய அறிவியல் கண்டுபிடிப்புலாம் கண்டுபிடிச்சாங்க. ஆனால் இந்த உயிரை நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தா, சத்தியவான்களாக இருந்தா, இந்த உயிரை திரும்ப எடுத்து கொடுங்க. நல்லா சவால் போடுறான். ஏழுமா? எங்களால் முடியாது சகோதரர்களே.
என்னுடைய மனைவி மரணிக்கிறாள் என்றால் நான் பக்கத்தில் தான் இருக்க முடியுமே தவிர என்னுடைய உயிரை என் மனைவிக்கு திரும்ப எடுத்து கொடுக்க முடியாது. நான் மரணிக்கிறேன்னு சொன்னால் என்னுடைய உயிரை என்னுடைய மனைவியால் திரும்ப தர முடியாது, என்னுடைய தாய் தந்தையால் திரும்ப தர முடியாது, என்னுடைய பிள்ளைகளால் திரும்ப தர முடியாது. அல்லாஹ் சவாலாக சொல்லி காட்டுற சகோதரர்களே, நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால், சத்தியவான்களாக இருந்தால் இந்த உயிரை திரும்ப எடுத்து கொடுங்கன்னு சொல்கிறாங்க. அன்புள்ள சகோதரர்களே, மரணம் என்பது அல்லாஹ் சவாலான ஒரு விஷயமாக சொல்லி காட்டுறான். இந்த உலகத்தில் விஞ்ஞானிகள், உலக அறிவியலாளர்கள், அறிவாளிகள் எல்லாம் சேர்ந்து ஒரு விஷயத்துக்கு முடியாது சொல்வார்களாக இருந்தால், இதுக்கு மேலே எங்களால் காப்பாற்ற முடியாது என்று சொல்வார்களாக இருந்தால் அது எது? உயிரை திரும்ப கொடுக்க முடியாத ஒரு அம்சம் தான். உலகளாவிய மட்டத்தில் யாரால் முடியாத ஒரு பகுதி சகோதரர்களே. எனவே அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்கள் சகோதரர்களே, எனவே தான் இந்த உலகத்திலே எங்களை கற்பனைக்கும் எங்களுடைய புரிதலுக்கும் அப்பாற்பட்ட ஒரு சக்தி என்று சொன்னால் அல்லாஹ் அந்த மரணத்தை எங்களுக்கு ஏற்படுத்துவது தான். உலகத்தில் எதுக்கெடுத்தாலும் விவாதம் இருக்கும், இல்லைங்களா? மரபு சொல்லுவாங்க, ஆதாரம் இருக்குன்னு சொல்லுவாங்க. உலகம் நாஸ்திகவாதிகளாக இருந்தாலும் சரிதான், இல்லை கடவுள் கொள்கை இருக்குன்னு சொல்லுவவங்களாக இருந்தாலும் விவாதங்கள் அங்கே இடப்படும். ஆனால் இந்த உலகத்தில் விவாதமே இல்லாத ஒரு பகுதி தான் இது மரணம் மட்டும்தான். உலகத்தில் யாரும் விவாதம் செய்யாத ஒரு பகுதின்னு சொன்னால் அது மரணம் மட்டும்தான் என்பதை நாங்கள் செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ளவர் சகோதரர்களே, எனவே தான் இந்த மரணத்துடைய வேதனையை விட்டு அல்லாஹ்விடம் நாங்கள் அதிகமாக பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும், அதாவது பாதுகாப்பு தேட வேண்டும். குர்ஆன்லையும் சுன்னாவிலையும் இது சம்பந்தமாக நிறைய துவாக்களையும் அல்லாஹ்வோட தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கட்டி தந்திக்கிறான். அன்புள்ள சகோதரர்களே, மரணம் சம்பந்தமாக நிறைய ஏராளமான ஹதீஸ்களுக்கு ஹுத்பாவுடைய நேரம் என்பது எல்லாத்தையும் இந்த இடத்துல செய்ய முடியாது, சொல்லி முடிக்க முடியாது. இறுதியாக 2-3 செய்திகளை சொல்லி இந்த ஹுத்பாவை நான் முடித்துக் கொள்கிறேன். அன்புள்ள சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இந்த உலகத்தில் சிறந்த மக்கள் யார் என்று ரசூல் அடையாளப்படுத்துகிறாங்களே, சிறந்த மக்கள் யார் என்று ரசூல் அடையாளப்படுத்தாங்க. முஸ்தராஹ் மின்னு சொன்னாங்க. முஸ்தரேஹ் யாரு, முஸ்தராஹ் யாருன்னு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. ஒரு தடவை முர்ர அலேஹி ஜனாசத்தின் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சபையில் இருந்து கொண்டிருக்கிறாங்க. அவங்கள கடந்து ஒரு ஜனாசா ஒன்று போகுது. அந்த நேரத்தை ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, முஸ்தரேஹன் முஸ்தராஹ் மின்ஹுன்னு சொன்னாங்க. இப்போ சஹாபாக்கள் கேட்குறாங்க, அல்லாஹ்வின் தூதரே முஸ்தரேஹ்ன்ற யாரு, முஸ்தராஹ்ன்ற யாருன்னு கேட்குறாங்க. அப்போ அந்த நேரத்தை ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அல் அப்துல் முஃமினு யஸ்தரீஹு மின் நஸபித் துன்யா வ அஸாஹா இலா ரஹ்மத்தில்லாஹி வல் அப்துல் ஃபாஜிர். அதாவது ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, இந்த உலகத்தில் ஒரு அடியான் இந்த விலங்குகளை இந்த உலகத்தை விட்டு ஒருத்தன் ஓய்வு பெறுறானே, இந்த உலகத்தை விட்டு ஒருத்தன் ஓய்வு பெறுவானாக இருந்தால் அவன் முஸ்தரீஹ் சொன்னான், நெல்லவன் அல்ல அப்துல் மூமின். நல்ல அடையாளம் சொன்ன யாரே, உலகத்தில் சோதனைகள் இருந்து உலக மக்களிடமிருந்து அனைவரிடமிருந்து ஓய்வடைகிறான், வணக்க வழிபாடுகளிலிருந்து ஓய்வடைகிறான். வழங்குதா? இவன் முஸ்தரீஹ் சொன்னார் சொல்லலாம். இந்த முஸ்தரீஹ் மின்னா முஸ்தராஹ்ன்னு சொல்லி நாம் தான் தீர்மானம் எடுக்கணும். விளங்குதா? யார் முஸ்தரீஹ் யார் முஸ்தராஹ் மின்கண்டு நான் நீங்கள் தான் தீர்மானம் எடுக்கணும். ஒல் அப்துல் ஃபாஜிர் யஸ்தரீஹு மின்ஹுல் இபாத் ஒல் பிலாத் ஒல் ஷஜர் ஒத் தவாப். முஸ்தராஹ் மின்கண்ட யாரு? அவனிடமிருந்து இந்த உலக மக்கள், நாடுகள், விலங்குகள், பறவைகள் எல்லாம் ஓய்வெடுக்கிறது. அவன் கெட்டவன் சொன்னார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சகோதரர்களே, ரசூலுல்லாஹ் இன்னும் ஒரு செய்தியில் சொன்னாங்க, ஒரு தடவை ஒரு ஜனாசா போகிறது, சஹாபாக்கள்லாம் புகழ்ந்து பேசுகிறாங்க, நல்லா கதைக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க வஜபத் சொன்னாங்க. இன்னும் ஒரு ஜனாசா போகிறது, சஹாபாக்கள் இகழ்ந்து பேசுகிறாங்க, மோசமாக கதைக்கிறாங்க, கெட்ட வார்த்தையில் சொல்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க வஜபத் சொன்னாங்க. இந்த செய்தி உமர் ரலியல்லாஹு அவதானிக்கிறாங்க. அவதானிச்சுட்டு கேட்குறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, ஒரு ஜனாசா போனது புகழ்ந்து பேசணும், வஜபத்துன்னு சொன்னீங்க. இன்னும் ஒரு ஜனாசா போனது கெட்டதாக பேசணும், வஜபத்துன்னு சொன்னீங்க. சகோதரர்களே, எங்களுக்கென்று நல்லதாக பேசக்கூடிய, எங்களை புகழ்ந்து பேசக்கூடிய நல்ல மக்களை நாங்கள் உருவாக்க வேண்டும். நாங்கள் ஜனாசா மரணிக்கின்ற போதும் என்னையை பார்த்து யாரும் சொல்லக்கூடாது, அல்லாஹ் பாதுகாத்தான் நாசமாக போய்த்தான்னு சொல்லிடக்கூடாது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். என்ன செய்யணும்? எங்களுக்காக துவா செய்யக்கூடிய சமூகத்தை நாங்கள் உருவாக்க வேண்டும். சகோதரர்களே, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்கள் எல்லாம் புகழ்ந்து பேசுனீங்களே, நீங்கள் புகழ்ந்து பேசினதால உலகத்தை சாட்சி பகர்ந்தீங்க, அந்த மனிதனுக்கு சாட்சி பகர்ந்தீங்க, அதனால் அல்லாஹ் அவருக்கு சுவர்க்கத்தை வாஜிபாக்கி விட்டான். சுப்ஹானல்லாஹ். இந்த கூட்டத்தில் நாள் நீங்கள் ஆக வேண்டும். சகோதரர்களே, நீங்கள் ஒரு அடுத்த மனிதனை இகழ்ந்து மோசமாக பேசுனீங்க, அதனால் அல்லாஹ் அவருக்கு நரகத்தை வாஜிபாக்கி விட்டான் சொன்னா.
மஆதல்லாஹ், அல்லாஹ் பாதுகாப்பானாக. அன்புள்ள சகோதரர், எனவே தான் இந்த உலகத்தில் நாங்கள் வாழ்கின்ற போதும் இறுதி வார்த்தை நாங்கள் அல்லாஹ்விடம் கெஞ்சக்கூடியவர்களாக மாறிவிடக்கூடாது. அல்லாஹ்விடத்து மரணத்தை விரைவாக கேட்கக்கூடியவர்களாக மாற வேண்டும். அல்லாஹ் ஒரு கட்டத்தை சொல்கிறாங்க, நல்ல அடியானாக இருந்தால் என்ன சொல்வான் தெரியுமா? நல்ல அடியானாக இருந்தால் விரைவாக என்னுடைய ஜனாசாவை எடுத்து செல்லுங்க, விரைவாக என்னை கொண்டு அடக்கி விடுங்கள், விரைவாக கொண்டு செல்லுங்கள் என்று நல்ல ஜனாசாவாக இருந்தால், நல்ல மனிதனாக இருந்தால், சாலியான மனிதனாக இருந்தால் சொல்வான் செய்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. எனவே அன்பானவர்களே, சகோதரர்களே, பெரியவர்களே, நானும் நீங்களும் இந்த நல்ல மக்களில் ஆக வேண்டும், நல்ல ஜனாசாவாக மாற வேண்டும். எங்களுக்கு துஆ செய்கின்ற ஒரு சமுதாயத்தை நாங்கள் உருவாக்க வேண்டும். எனவே தான் அன்பானவர்களே, நரகத்திலே வேதனை விட்டு பாதுகாப்பு தேடுவோம், கபருடைய வேதனை விட்டு பாதுகாப்பு தேடுவோம், சக்கராத்துடைய வேதனை விட்டு அல்லாஹ்விடத்தில் அதிகமாக பாதுகாப்பு தேடுவோம். ரசூலுல்லாஹ் ஒரு துஆ சொல்லி தரான். என்ன? அத்தஹியாத்தில் ஓதக்கூடிய ஒரு துஆ. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் அதாபில் கபர் வ மின் அதாபி ஜஹன்னம் வ மின் ஃபித்னத்தில் மஹ்யா வல் மமாத். வ மின் ஃபித்னத்தில் மஹ்யா வல் மமாத். ஃபித்னத்தில் மஹ்யான்னா வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய குழப்பங்களை விட்டும், ஒல் மமாத் அதாவது மரண நேரத்தில் வருகின்ற வேதனை விட்டு குழப்பத்தை விட்டு பாதுகாப்பு தேட வேண்டும். அந்த நேரத்தில் குழப்பம் இல்லாமல் சரியான முறையில் கடிமாவோடு மரணிக்கின்ற சமூகமாக மாற வேண்டும். அல்லாஹ் எனக்கு உங்களுக்கும் சத்தியத்தை சத்தியமாக, அசத்தியத்தை அசத்தியமாக புரிந்து வாழக்கூடிய சந்தர்ப்பத்தையும் வாய்ப்பை ஏற்படுத்தி தருவானாக. வ ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அக்மிஸ் ஸலாத்.